வணக்கம். பிஸ்னஸின் மாயாஜாலங்கள். என்னோட பெயர் கவிதா பலராமன். கேபி பிஸ்னஸ் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பிஸ்னஸ் 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 அப்படின்னு எதிரொலிச்சிட்டே இருக்குது. நாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நம்மளோட பிஸ்னஸ் எப்படி தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் முதல் வழிமுறை அப்படின்னா, நாம் 100 பேர் பண்ணுற பிஸ்னஸை 101ஆவதாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம பிஸ்னஸை முதல்ல நம்ம ஆழமாக நம்பணும். அந்த பிஸ்னஸில் ஜெயிப்போம் அப்படின்னு தொடர்ந்து நமக்குள்ளே நாம் ஆட்டோ சஜஷன்னு சொல்லுவோம், அதை நம்ம பேசிக்கணும். இந்த ஆட்டோ சஜஷன் எவ்வளவு நாள் நடக்கணும் அப்படின்னா, குறைந்தது 1000 நாட்கள் நடக்கணும். 1000 நாள் அப்படின்னா 3 வருடங்கள். ஸோ 3 வருடங்கள் ஒருத்தங்க அவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிற மாயாஜாலத்தை சீக்ரெட்டை தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா யாராலையும் அவங்க சக்ஸஸை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ எவ்வளவு நாள் நமக்கு தேவை? 1000 நாட்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கான ஒரே ஒரு விடை, எந்த பிஸ்னஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். 100 பேர் வச்சுட்டு இருக்க அதே பிஸ்னஸை 101ஆவதாக சூஸ் பண்ணலாம். ஆனால் சூஸ் பண்ண ஒரு பிஸ்னஸை நாம் தனித்துவமாக ஜெயிக்கணும்னா 1000 நாட்கள் அப்படிங்கிற மாயாஜாலம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கணும். சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது அது ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சர்வீஸ் செக்டராக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், அல்லது கிரியேட்டிவ் டெக்கார்ஸ் அந்த மாதிரியே இருக்கலாம். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஈவன் டீச்சிங்காக கூட இருக்கலாம். ஸோ சொல்லித்தரது, ட்ரைனிங்கு, ஸ்கில்லு அப்படின்னு எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸை எடுக்கும் பொழுது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சிட்ருக்க ஒரு பிஸ்னஸ்ஸு, அப்போ அதில் நெளிவு சுழிவுகள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படின்னா அதாவது எப்படி அதில் சரியாக செய்கிறது, எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுன்ற ஒரு விதம். 2வது, நம்ம சூஸ் பண்ணுற பிஸ்னஸ் யாருமே பண்ணலை, நாம தான் அந்த ஃபீல்டுக்கு புதுசு அப்படின்னு வரும்பொழுது, நாம தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறோம் அப்படின்னு வரும்பொழுது, முக்கியமாக இது டெக்னாலஜி ரிலேட்டடாக வரும்பொழுது அவங்க நினைப்பாங்க நாம தான் பண்ணுறோன்ட்டு. ஆனால் நாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நம்மள மாதிரி நிறைய பேர் பேரலாக பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி நாம் வந்தால் நாம் ஜெயிச்சிருவோம். முன்னாடி நம்மளால் வர முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை விட இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாம் புதுசாக செய்கிற பிஸ்னஸை சீக்ரெட் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஏற்கனவே செஞ்சிட்ருக்க பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ஸு, குறிப்பாக ஒரு மில்லட் பிஸ்னஸ் அப்படின்னா நாம் மட்டும் பண்ணலை, லட்சக்கணக்கானவர்கள் பண்ணுறாங்கன்னா அதில் ஒளிவு மறைவுகள் கிடையாது. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்க, பிராண்டிங் வித்தியாசமாக பண்ணுறாங்க அல்லது பேர் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் நேம்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். யார் அந்த மாயாஜாலம் 1000 நாளை கீப்பப் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க. யார் அந்த 1000 நாள் மாயாஜாலத்தை கீப்பப் பண்ணலையோ அவங்க ஜெயிக்கிறதில்லைன்னு சொல்ல மாட்டேன், டிலே பண்ணுறாங்க. சில சமயம் டிலே பண்ண என்ன ஆகும்னா அந்த பிஸ்னஸை விட்டு வேறு பிஸ்னஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ 2 விஷயம். ஒன்று, சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் ஏற்கனவே பண்ணுறதை பண்ணும் பொழுது நிச்சயமாக சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப இருக்குது. புதுசாக நம்ம ஒன்று பண்ணும் பொழுது நாம் சீக்கிரமாக பண்ணணும் அல்லது சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம பிஸ்னஸ் வெளியில் வந்துடும். ஸோ இது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி தான். ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்னென்னா, ஒரு நபர் பண்ணதை இன்னொரு நபர் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. இல்லை, எப்பயுமே எல்லா விஷயத்துமே நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இதில் நல்ல ரெவன்யூ வரும், இது நல்ல மாடல் அப்படின்னா அதை உடனே 4-5 பேர் என்ன பண்ணுறாங்க, காப்பி பண்ணிடுவாங்க. அதனால நம்மளுடைய ப்ரோட்டோடைப்பு காப்பி பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் நம்ம கையில் தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ் மாயாஜாலத்தில் 1000 நாள்னா. 2வது விஷயம் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எந்த பிஸ்னஸ் வேணால் தேர்ந்தெடுங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் சீசனில் இந்த பிஸ்னஸ் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்டிங் பிஸ்னஸ், இதை சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக எடுக்காதீங்க, 3 மாதம்தான் பிஸ்னஸ் ஓடும், மீதி என்ன பண்ணுவீங்க 9 மாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மாயாஜாலம் சீக்ரெட் என்ன? 1000 நாள். அதை கரெக்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்பயுமே இருக்கும். அந்த 3 மாதம் பயங்கரமாக இருக்கும்னா அடுத்த 9 மாதமும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டு கிஃப்டிங்ஸை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ 1 1000 நாள், 2வது நம்ம சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்துட்டோம். 3வது, எப்பொழுதுமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், தட் இஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் கேபி. அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பயுமே பெருசாக நினைக்கணும், ஆனால் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். திங்க் பிக், ஸ்டார்ட் ஸ்மால். நம்மளுடைய கற்பனைகள், நம்மளுடைய இலக்குகள் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், தவறே கிடையாது. நான் 10 நாடுகளுக்கு போகும்போது என் பிஸ்னஸ்ன்னு நினைக்கலாம், தவறே கிடையாது.
ஆனால் முதல்ல உள்ளூரில் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணமா, உள்ளூரில் இருக்கிற ஒரு 250 பேர்கிட்டையாச்சும் ரீச் பண்ணமா, கஸ்டமரை பிடிச்சமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ திங்க் பிக் அப்படிங்கிறதுல எந்த தவறுமே இல்லை. ஆனால் ஸ்டார்ட் ஸ்மால் இருந்தால் ரொம்ப முக்கியம். ஏன்னா திங்க் பிக் அப்படின்னு வரும்பொழுது அது எண்ணம், அதுவே ஸ்டார்ட் ஸ்மால்னு வரும்போது அது ஆக்ஷன். பார்த்தீங்களா, எண்ணத்துக்கும் ஆக்ஷனுக்குமான கனெக்ஷனை. எண்ணம் பயங்கரமானது. ஒரு நிமிடத்தில் அத்தனை எண்ணம் நமக்கு வரும். ஒரு நாளில் 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 60,000 எண்ணங்கள் நமக்கு போகும். அது எல்லாருக்குமே சாதாரணமாக நடக்கும். அப்போ ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கூடுதலாக கூட வரும். ஆனால் 60,000 எண்ணம் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது திங்க் பிக் அப்படின்றதுக்குள்ளே போகுது. ஆனால் ஆக்ஷன்னு வரும்பொழுது ஸ்டார்ட் ஸ்மால். அது சின்னதாக, இன்னைக்கு என்னோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 5 கிலோ தான், இன்னைக்கு நான் ட்ரைனிங் பண்ண போகிற நபர் 5 பேர் தான், இன்னைக்கு நான் போய் பார்க்கக்கூடிய ஒரு கஸ்டமர் 2 பேர் தான் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கும் பொழுது தான் பிஸ்னஸ் செகண்ட் லெவலில் க்ரோ ஆகும். ஸோ ஆல்வேஸ் திங்க் பிக் பட் ஸ்டார்ட் ஸ்மால். இது முக்கியமான மாயாஜாலம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம நகர்றோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயும் தொடர்ந்து ஆண்டர்பிரனர்ஸை பொறுத்த வரைக்கும் கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல் செட்டிங்னு வரும்பொழுது அதை லாங் டேர்மாக இருக்கலாம், ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தொழில் முனைவர்களுக்கான பயிற்சிகள் நடத்துவோம். அது 21 நாள் பயிற்சிகள் இருக்குது, 6 மாத பயிற்சி இருக்குது, 1 இயர் நான் தொடர்ந்து தொழில் முனைவோர் பயிற்சி பண்ணிக்கிட்டே பிஸ்னஸும் பண்ண போகிறேன்னு நிறைய பேர் அப்படிப்பட்ட பயிற்சிகளும் எடுத்துக்கிறாங்க. இதற்காகவே பிரத்யேகமாக MBA கோர்ஸுகள் 2 வருட பயிற்சிகள் இல்லாமல் இருக்குது. ப்ராக்டிக்கலாக வேணும்னு வரும்பொழுது கூட திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸ் எங்கள் கம்பெனியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 டேஸ் ட்ரைனிங்கு, 28 டேஸ் 1 மந்த் கோர்சஸ்ஸு, 6 மந்த்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அதில் ஃபாலோ அப் ட்ரைனிங் எல்லாமே பண்ணுறோம். இது எக்ஸ்க்ளூசிவாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்க்கான சப்போர்ட் சிஸ்டம்ஸ்னு கொடுக்குறோம். அப்போது இந்த EDP கான்செப்ட்ஸ்குள்ளே நாம் சொல்ல வர்றது என்னென்னா, கோல் செட்டிங்னு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இலக்குகளை எப்பொழுதுமே யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அல்லது ப்ரௌனி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, நல்லா பூமிங்காக இருக்குது. இப்போ ஒன்றா காலத்தில் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது கொழுக்கட்டை, உருண்டை, வீட்டில் செஞ்ச அடை அப்படின்னாங்க. இப்போ ஆரோக்கியத்தில் அடகு வச்சுடுறோம், நாங்கள் தரமாக தான் ப்ரௌனி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரௌனின்ற ஒரு செக்மெண்ட்டை நம்ம எடுத்துப்போம். இந்த ப்ரௌனின்ற ஒரு செக்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதை எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணுவாங்க. எப்படி பிளான் பண்ணுவாங்க? எனக்கு இன்னைக்கு 5 ஆர்டர் வந்தால் போதும், இந்த மாதத்துக்கே எனக்கு 30 ஆர்டர் வரட்டும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கோல்குள்ளே கிடையாது. இது அன்றாடம் நமக்கு ஒரு ஆர்டர் வரட்டும் அல்லது நிறைய ஆர்டர் வந்தாலும் நான் ஒரு ஆளே செஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. இது எப்படின்னா 1 மேன் ஆர்மி ப்ரொடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் 1 மேன் ஆர்மிக்கு வேலையே இல்லை. இங்கே தான் ஆண்டர்பிரனர்ஸு அடுத்த கட்டத்துக்கு போகிறதே கிடையாது. அப்போ கோல் செட்டிங் அப்படின்னா அதனால தான் யாரோ ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு முதல்ல சொன்னேன். ஆனால் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? அதற்கு ஒரு பிரத்யேக பயிற்சி எடுத்துக்கும் பொழுது அவங்களோட திறமை அவங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் ஜுஹாரி விண்டோன்னு சொல்லுவோம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அது உங்களுக்கு சொல்லித்தரோம். அதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மக்கிட்ட கற்றுக்கலாம். பலருக்கு அவங்களோட திறமையே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் அவங்க திறமை இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் ரொம்ப பலவான் ஆனால் அவருடைய திறமையே அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் பல ஆண்டர்பிரனரோட கெப்பாசிட்டிஸு லேக்ஸ்லையும் க்ரோர்ஸ்லையும் இருக்கும். ஆனால் அவங்க ஹண்ட்ரட்ஸ்லையும் 1000லேயே தான் உட்காந்துருப்பாங்க. காரணம் தவறான கோல் செட்டிங். ஸோ பிஸ்னஸில் எப்படி சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் ஸ்மால் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்த நாம் கோட்டை விடுறதுக்கு காரணம் நம்ம இலக்குகளுக்கும் நம்மளோட ஆக்ஷனுக்கும் கனெக்ட் பண்ணுறதில்ல. இரண்டாவது ஆண்டர்பிரனர்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஆண்டர்பிரனரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா தொழில் முனைவோர்களுக்கான குணாதிசயங்கள் தான் பங்கு வகிக்குது. நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, மேடம் நான் மெட்ராஸில் தான் இருக்கிறேன், பாரிஸில் இருக்கிறேன், எங்கே போயிட்டு கவர் வாங்குறதுன்னு கேட்பாங்க. இந்த கிராமத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாரத்துக்கு 1000 லட்டு மெட்ராஸ்க்கு அனுப்புவாங்க. மெட்ராஸில் பாரிஸில் இருக்கிறவங்க கவர் எங்கே வாங்குறதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு வெளியில் இருக்கவங்க பதில் சொல்லிடுவாங்க. எக்ஸ்போஷர்னே தெரியலன்னு. ஆனால் ஆண்டர்பிரனர்ஷிப்பில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, தெரிஞ்சிக்கவே முயற்சி செய்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம்.
ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலைன்னு என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லி தருவாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து வழிகாட்டுவாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்படித்தான் 100ல 90 ஆண்டர்பனர்ஸ் இருக்காங்க. அப்ப 10 ஆண்டர்பனர்ஸ் மேல வரத்துக்கும் 90 ஆண்டர்பனர்ஸ் மேல வராதுக்குமான காரணம் என்னன்னா, யாராவது வழிகாட்டுவாங்க அப்படின்றதுதான். அந்த வழிகாட்டுறது கரெக்டான ஆள்கிட்ட போகும்பொழுது ஜெயிச்சிடுறாங்க. ஆனா வழிகாட்டுறன்ற பேர்ல நிறைய பேரு இவங்க கிட்ட இருந்து பணம் மட்டும் வாங்கிப்பாங்க. இவங்களோட பொருளை வாங்கி வித்துக்குவாங்க. இவங்க மூலமா ஆதாயம் அடைஞ்சிருவாங்க. இன்றைக்கு இந்த பிசினஸ் செக்மெண்ட்ல இது நடக்குது. அப்போ திரும்பவும் ஏமாற்றப்படுவது தொழில் முனைவோர்கள் தான். இதுக்கு காரணம் என்ன? கோல் இல்லை. அதுவே ஒரு இலக்கு கரெக்டா இருந்ததுன்னா கட்டாயமா இவங்க ஏமாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, எனக்கு தெரியலன்றதும் தெரிஞ்சிக்க முயற்சி செய்யாததும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ மொத்தத்துல கோல் இலக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னா, இலக்குன்னு என்ன? நீங்கள் எங்கம்மா போகிறீங்க ஊருக்குன்னு கேட்டால், ஆமாம் நான் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரர்லேருந்து அந்த ஊர் கோயிலுக்கு போகிறேன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறல்ல, அப்போ போகிறது பஸ்லையா இல்லை ட்ரெயின்லையான்னு ஒரு தெளிவு இருக்குல்ல. அதே தெளிவு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஏன் இல்லை? இருக்கும் பொழுது இப்போ ப்ரௌனி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரௌனி அப்படிங்கிற ப்ராடக்ட் எத்தனை நம்பர் பண்ண போகிறேன், எவ்வளோ கஸ்டமர்கிட்ட போக போகிறேன், எவ்வளோ ரெவன்யூ எடுக்க போகிறேன், ஒரு 5 டைப்லேருந்து நான் 15 டைப்பாக மாற போகிறேன்னா, 2 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன்னா, இதெல்லாம் இலக்கு. ஆனால் நான் 15 டைப் கூட பண்ணுவேன், ஆனால் நான் ஒரே ஆள் தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்போனா இலக்கும் வைக்கிறதுல ஒன்றும் வைக்கிறதுல. ஸோ பிஸ்னஸ் வந்து அவங்க இருந்தால் நடக்கும், அவங்க இல்லைன்னா நடக்காது. அப்போ அது பேர் பிஸ்னஸா? ஸோ பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னா நாம் அங்கே இருக்கிறோம், அங்கே இல்லை, பிஸ்னஸ் ரன் பண்ணணும். அதுதான் பிஸ்னஸ்ஸு. அதுக்கு பேர் தான் இலக்கு, அதுக்கு பேர் தான் கோல் செட்டிங். இந்த எல்லா விஷயம் தொடர்ந்து வரும் பொழுது இது எல்லாமே நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த எல்லா தனிப்பட்ட நபரோட ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு குவியல் மாதிரி, ஒரு பால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறத நாம் கரெக்டாக பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ். அப்போது இந்த விஷயத்த நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. காரணம் என்னென்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா எழுதிக்கலாம், அப்புறமா கணக்கு வழக்கு பார்த்துக்கலாம், திட்டத்தையே அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் 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 அப்படின்னும் பொழுது பணமும் அப்புறம் தான் வரும். அதனால பிஸ்னஸ் என்னைக்கு செய்யணும்னு நினச்சோமோ அந்த டே 1லேருந்தே நம்மக்கிட்ட ரெவென்யூக்கான பிளான் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்குள்ளே தான் வருது. ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்ந்து வரணும். 10,000 ரூபாய் போட்டால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000 ரூபாயா இல்லை 15,000 ரூபாயா இல்லை 20,000 ரூபான்னு தெரியணும். ஸோ 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் தான் வருது அப்படின்னு சொன்னால் அதில் ப்ராஃபிட்டே கிடையாது. அது நில்லு பேலன்ஸ் ஷீட். அதுவே 15,000 வருதுன்னா 50%, 20,000 ரூபாயா வருது அப்படின்னா அது 100%. ஸோ சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணும்பொழுதே நமக்கு 50%ஆ இல்லை நில்லா இல்லை 100%ஆன்னு தெரியும். அப்போது எப்படி மேடம் பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த பிஸ்னஸை எடுத்தால் எனக்கு 100% ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சிடுச்சுல, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் 1000 நாள் மாயாஜாலத்தில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது ரெவென்யூ ஃபோக்கஸாக வேலை பார்க்கணும்.